السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أولا يرون أنهم يفتنون في كل عام مرة أو مرتين ثم لا يتوبون ولا هم يذكرون. صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا وسيدنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد رسول الله صلى الله عليه وسلم: لن يهلك الناس حتى يبذروا من أنفسهم. صدق النبي صلى الله عليه وسلم. எல்லா புகழ்ச்சியும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகும். அவனின் சாந்தியும் சமாதானமும் ஈருலக வேந்தர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடை அப்படியே அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், நம் பெற்றோர்கள், உஸ்தாதுமார்கள், மனைவி மக்கள், இங்கே அமர்ந்திருப்பவர்கள், இன்னும் வர இருப்பவர்கள், நம் ஊர்வாசிகள், அயல்வாசிகள், உலக முஸ்லிம்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நின்று நிலவட்டுமாக. புனிதமான இந்த நாளில், அவனுக்கு பிடித்தமான இந்த இடத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டியதைப் போல நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்தரமான சுவனத்தில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மையும் நம்மை சார்ந்த அத்துணை பேர்களையும் ஒன்று கூட்டல் புரிவானாக. நோய்கள் அனைத்தையும் ஷிஃபாவாக்கி தந்தல் புரிவானாக. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனித சமுதாயமாகிய நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பல சோதனைகளை சந்தித்தும் கடந்தும் வருகிறோம். அதிலிருந்து பெற வேண்டிய ஏராளமான பாடங்களும் ஏராளமான படிப்பினைகளும் அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய காலத்தில் நாம் பார்த்த சோதனைகளில் சுனாமியை தொடர்ந்து, கொரோனாவை கடந்து, பல இயற்கை சீற்றங்களையும் சந்தித்து, நாம் மட்டுமல்லாமல் நம்மை போல் பல பகுதிகளில் இந்த உலகத்தில் வாழுகிற மக்களின் சோதனைகளை தளங்களில் பார்த்தும் நேரடியாக களங்களில் இறங்கியும் நாம் அதில் சோதனைகளை படிப்பனைகள் பெறாமல், அதிலிருந்து பாடங்கள் பெறாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் உண்மையில் மிகப்பெரிய கைசேதத்திற்கு நாம் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். சோதனை காலங்களில் ரப்பை நினைத்து பார்க்கிற மனிதன் அவன் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழுகிற காலத்திலும் இறைவனை நினைத்து பார்க்க வேண்டும். நமக்கு வருகிற சோதனைகள் அது கரையிலிருந்தும் கடலிலிருந்தும் வானிலிருந்தும் பூமியை புலர்ந்து வருகிற சோதனைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாம் ரப்பனுடைய புறத்திலிருந்து வருகிற சோதனை. எதுவுமே அல்லாஹ்வுடைய அறிவிற்கு அப்பாற்பட்டதல்ல, ரப்பினால் வழங்கப்படுகிற சோதனை தான். ஆனால் அந்த சோதனைகளும் ரப்பை நினைத்து பார்க்க வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான்: குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, நமக்கு அல்லாஹ் எழுதி வைத்ததை தவிர வேறு எதுவுமே நம்மை அடைவதில்லை.
நமக்கு என்ன சோதனை வந்தாலும் ரப்புதான் நமக்கு அந்த சோதனையை வழங்குகிறான். ஹுவ மௌலானா, அவன்தான் நமக்கான பாதுகாவலன். எனவே வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், முஃமின்கள் அவருடைய ரப்பின் மீது அவர்கள் பரிசாற்றிக் கொள்ளட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் இந்த சமுதாயத்தை பார்த்து பேசுகிறார். சோதனைகள் எவ்வளவு வந்தாலும் அது ரப்பு தருவதுதான். சோதனை வரும் பொழுது ரப்பை பார்த்து கை உயர்த்துகிற மனித சமுதாயம் நல்ல இன்பமான நேரத்திலும் சந்தோஷமான நேரத்திலும் அல்லாஹ்வை நினைத்து பார்க்க வேண்டும். ரப்பு இன்னொரு இடத்தில் பேசுவான், ஃபைதா மஸ்ஸல் இன்சான், ஒரு மனிதன் ஒரு சோதனையை அவன் அடைந்து கொண்டார், அவனுக்கு ஒரு சோதனை வந்தால் உடனே அல்லாஹ்வை பார்த்து அவன் அழைப்பான். அல்லாஹ்வுடைய அழைப்பிற்கு பதில் கொடுத்து அவன் புறத்திலிருந்து நிஅமத்தை வழங்கினார். அந்த நிஅமத்தை வழங்கியவனை மறந்து அவன் பேசுவானா, இன்னமா ஊதீதுஹு அலா இல்மி, இந்த நிஅமத்து இந்த பாக்கியம் என்பதெல்லாம் என்னுடைய அறிவு ஞானத்தால் எனக்கு கிடைத்தது, வேறு யாரும் எனக்கு வழங்கியது அல்ல என்று மனிதன் அகங்காரத்தோடு பேசுவான். ஆனால் அவனுக்கு தெரிவதில்லை, அதுவும் அவனுக்கான ஒரு சோதனை தான். மனிதர்களில் அதிகமானவர்களும் அதை விளங்குவதில்லை என்று ஏராளமாக மனித சமுதாயத்தினுடைய சோதனைகளை பற்றியும் அதில் அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களில் நம்மை சொல்லுகிறான். அருமையான சகோதரர்களே, எல்லா நிலையிலையும் ரப்பை நினைத்து பார்க்க வேண்டும். ஆக சுருக்கமாக இந்த ஆயத்துகள் நமக்கு சொல்லுகிற தகவல் அதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை மஸ்ஜித் நபவியில் தொழுகையினுடைய நேரம் அல்லாத நேரத்தில் போய் அமர்ந்திருக்கிறார்கள். கொஞ்ச நேரம் கழித்ததற்கு பின்னால் அந்த மஸ்ஜித் நபவிக்குள்ளால் ஹஜ்ரத் சய்யிதனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடந்து வருகிறார்கள். அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருந்ததை பார்த்திருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், தாங்கள் இப்படி அமர்ந்திருக்கிறீர்களே. உடனே திரும்ப நாயகம் கேட்பார்கள், என்ன அபூபக்கர், என்ன விஷயமாக வந்திருக்கிறீர்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை எது இங்க அழைச்சிட்டு வந்ததோ அதுதான் என்ன இங்க அழைச்சிட்டு வந்தது. பெருமானார் அவர்கள் கடுமையான பசி, உணவு இல்லை. நாயகம் மஸ்ஜித் நபவியில் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்து வந்த போது நாயகம் கேட்பார்கள், உடனே திரும்ப கேட்டார்கள், உங்களை எது அழைத்து வந்ததோ அதுதான் என்னை இங்கு அழைத்து வந்தது, நானும் பசியினால் தான் இங்கே வந்திருக்கிறேன். கொஞ்ச நேரம் கழித்ததற்கு பின்னால் திரும்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் நபவிக்குள்ளாக வருகிறார்கள். வந்தவர்களை பார்த்து கேட்பார்கள், உமர், தாங்கள் வந்திருப்பது நோக்கம் என்ன? யா ரசூலல்லாஹ், கடுமையான பசி. அருமையான சகோதரர்களே, அருமைக்குரிய தாய்மார்களே, அருமைக்குரிய சகோதர சகோதரிகளே, சப்தத்தை கேட்கக்கூடிய அத்தனை பேர்களை பார்த்து நான் கேட்பேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிய நிஅமத்துகள், நாயகம் நினைத்திருந்தால் உஹுத் மலையை அல்லாஹ் தங்கமாக கொடுத்திருப்பான். ஆனால் ரப்பை நினைத்து வாழ்ந்த நாயகம் ஒரு நேர உணவுக்காக பசி தாங்க முடியாமல் மஸ்ஜித் நபவியில் வந்து பெருமானார் அவர்களும் இந்த உலகமே போற்றுகிற ஹஜ்ரத் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவர்களும் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். கொஞ்ச நேரம் கழித்ததற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவர்களையும் அழைத்து மூவர்களுமாக அபுல் ஹைதம் என்கிற ஒரு சஹாபியினுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டு வாசல்ல போய் கதவை தட்டுறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்லுகிறார்கள். வீட்டிற்குள்ளாக எந்த பதிலும் வரவில்லை. அபுல் ஹைதம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி உம்மு ஹைதம் ரலியல்லாஹு அன்ஹா உள்ளே இருக்கிறார்கள். கதவை தட்டுகிறார்கள். நாயகம் சலாத்தை சொல்லுகிறார்கள். பெருமானார் உள்ளிருந்து எந்த பதிலும் வரவில்லை. ஒரு தடவை அல்ல, இரு தடவை அல்ல, 3 தடவை நாயகம் சலாமை சொல்லியதற்கு பிறகு பெருமானார் அவர்கள் அங்கிருந்து செல்ல ஆரம்பிக்கும் போது உம்மு ஹைதம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கதவை திறக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், என்ன உம்மு ஹைதம், இவ்வளவு நேரமா கதவை தட்டின, சலாம் சொன்னேன், எந்த பதிலும் இல்லை. அந்த சஹாபியத்தான பெண்மணி சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க தான் சலாம் சொல்றீங்க, உங்களுடைய பொன்னான அந்த வாயிலிருந்து அல்லவா சலாம் வருகிறது,
அது இந்த உம்முல் ஹைஸமுக்கு எவ்வளவு பெரிய வாக்கியம். எனவே தான் உங்களுடைய சலாமை அதிகமாக பெற வேண்டும் என்று சொல்லித்தான் நான் அங்கே மெதுவாக சலாத்திற்கு பதில் சொன்னேன் என்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறுவல் பூத்தார்கள். நாயகம் கேட்பார்கள், எங்கே அபுல் ஹைஸம், உங்களுடைய அருமை கணவர் எங்கே? அந்த மனைவி சொன்னார்கள், உம்முல் ஹைஸம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெளியில் வேலையாக சென்றிருக்கிறார்கள், நீங்க இந்த மரத்தடியில் அமருங்கள், அவர் இப்போது வந்து விடுவார். என்ற போது அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூவருமே அந்த மரத்தடியில் உட்கார்ந்திருந்தார்கள். கொஞ்ச நேரம் ஆனதுக்கு பின்னால அபுல் ஹைஸம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடந்து வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மூவரையும் பார்த்தவுடன் அவர்களுக்கு ஆனந்தத்தின் உச்சகட்டத்தில் போகிறார்கள். நம் வீட்டுக்கு பெருமானார் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பக்கத்தில் போய் யா ரசூலல்லாஹ் என்ன வேண்டும் என்று கேட்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறுவல் பூத்தபோது அபுல் ஹைஸம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈந்த மரத்தில் இருந்து அவர்கள் பச்சையையும் நல்ல பழுத்த காய்களையும் கொண்டு வந்து பெருமானார் அவர்களுக்கு முன்னால் வைக்கிறார்கள். பசித்திருந்த மூவர்களும் வயறார உண்டதற்கு பின்னால் குளிர்ந்த நீர் கொண்டு வைக்கப்படுகிறது. மூவர்களும் மறந்துகிறார்கள். அங்கிருந்து செல்வதற்காக வேண்டி எழும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அபுல் ஹைஸம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ் உங்களுக்கான உணவு தயாராயிட்டு உள்ள மனைவி சமைச்சிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு நீங்க இங்கிருந்து போனா போதும் என்ற போது பெருமானார் அவர்கள் திரும்ப அமர்கிறார்கள். கொஞ்ச நேரம் அப்படி அயர்ந்து தூங்குகிறார்கள். உணவு வருகிறது. உணவு கொண்டு வந்து அவர்களுக்கு முன்னால் வைக்கப்பட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய வார்த்தை, நாயகம் பசித்திருந்த பெருமானார் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டமான நேரங்களிலும் அல்லாஹ்வை எப்படி பயந்தார்கள், ரப்பை எப்படி நினைத்தார்கள். உணவு வந்தவுடன் அல்லது சுகம் வந்தவுடன் அல்லது ஆடம்பரம் வந்தவுடன் ஒரு மறந்த வாழ்க்கை ஒரு முஃமினுக்கு அது வரவே இருக்கக்கூடாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த நிகழ்வு சொல்லுகிறது. அவர்களுக்கு முன்னால் உணவுகள் கொண்டு வைக்கப்பட்ட போது நாயகம் சொன்னார்கள், ஹாதா மினன் நஈம் அல்லதி துஸ்அலூன அன்ஹு, உங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிஅமத், இந்த பானம், இந்த உணவு, இதை பற்றியும் நாளை மறுமையில் நீங்கள் கேட்கப்படுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுகமான நேரத்தில் அற்புதமாக சுவைத்து சாப்பிட வேண்டிய அந்த நேரத்திலும் ரப்பை நினைத்து தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கும் ரப்பை நினைப்பதற்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அல்லவா? அருமையான சகோதரர்களே, அந்த நினைவு கூறுதல் சந்தோஷமான நேரத்திலும் துக்கமான நேரத்திலும் ரப்பை நினைவு கூறுகிற பொழுது அல்லாஹ் நம்மை நினைத்து பார்ப்பான். அந்த சஹாபி அபுல் ஹைஸம் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் அவர்கள் சாப்பிட்டுலாம் முடிச்சதுக்கு பின்னால கிளம்பி போகும்போது ஒரு வார்த்தை சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ் லவ் தஅவுத லனா, எங்களுக்காக வேண்டி நீங்க துஆ செய்யணுமே, உங்களுக்காக வேண்டி நீங்க துஆ செய்யணுமே சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், பசித்து வந்த 3 நல்ல மனிதர்களுக்கு நீங்கள் உணவு கொடுத்ததினால் உங்களுக்காக வேண்டி சத்தத்தில் மலாயிகா மலக்குமார்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், மலக்குமார்கள் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு பதில் சொன்னார்கள். இங்கே கவனிக்க வேண்டிய வார்த்தை, ஹாதா மினன் நஈமி அல்லதீன துஸ்அலு அன்ஹு, நீங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிஅமத் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு ரப்பிடத்தில் கேட்கப்படும். ரப்பு நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய நிஅமத்திற்கு நாம் நன்றி செலுத்தி வாழும்போது அல்லாஹ் நமக்கு இன்னும் அதிகப்படுத்துவார். ஃபதுகுரூனி அதுகுருக்கும், என்னை நினைச்சு பாருப்பா, என்னை நீ நினைத்து பார், அப்படி நினைச்சு பார்த்தேனா அதுகுருக்கும், உன்னை நான் நினைத்து பார்ப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிற அந்த வார்த்தையை குர்ஆனில் பார்க்க முடிகிறது அல்லவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும் இப்படி இல்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடர்ந்து வாழ்ந்த, அவர்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையாக எடுத்து வாழ்ந்த சஹாபா பெருமக்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரிய சஹாபி, இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்களுக்கெல்லாம் தலைவர் என்று சொல்லலாம் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் மக்காவில் இருக்கிற பொழுதும் பெரிய செல்வந்தராக வாழ்ந்தவர்கள். மக்காவில் இருந்து மதீனாவிற்கு இடம்பெயர்ந்த போது தன்னுடைய சொத்துக்களையும் சுகங்களை எல்லாம் அங்கேயே விட்டு வந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோது உழைத்து சம்பாதித்து மிகப்பெரிய பணக்காரராக வாழ்ந்தவர்கள். ஒரு தடவை நோன்பு நோற்றிருக்கும் போது நோன்பு திறக்கிற நேரத்துல அவங்களுக்கு முன்னால கொண்டு போய் உணவெல்லாம் வைக்கப்படுது.
அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. கடுமையான முறையில் அழுதுட்டு இருக்கிறாங்க. அவர்கள் பக்கத்துல இருந்த மக்கள் கேட்பாங்க, அபூ முன்திர் ஏன் அழுதுறீங்க? நல்ல அழகான உணவல்லவா உங்களுக்கு முன்னாக வைக்கப்பட்டது, இங்க நோன்பு திறக்கலாமே என்று சொன்ன போது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களா, நாங்கள் மடமையில் இருந்தோம், நாங்கள் அநியாயத்தில் இருந்தோம், நாங்கள் இறைவனை மறந்து வாழ்ந்து கொண்டு ஒரு உலக வாழ்க்கையிலே மூழ்கி வாழ்ந்து கொண்டிருந்தோம். எங்களுக்கு ரப்பல் ஆலமீன் அவருடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எங்களுக்கு அல்லாஹ் நன்மையை செய்தார். எங்களை இஸ்லாத்தின் பக்கம் எங்களை அழைத்து அவருடைய நிஅமத்துகளை அனுபவித்து இஸ்லாம் என்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்கினார். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டிய ஏராளமான தியாகங்களை நாங்கள் செய்தோம். எங்களோடு தியாகம் செய்தவர்கள் ஒருவர் தான் முஸ்அப் இப்னு உமைர். இந்த சஹாபி சொல்றாங்க, அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு சொல்றாங்க, எங்களோடு இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி கஷ்டப்பட்டு ஒருவர் தான் முஸ்அப் இப்னு உமைர். இப்ப அவங்க எங்களோட உயிரோடு இல்லை. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்தை பற்றி அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அவர்கள் மரணமான போது, ஷஹீதாக்கப்பட்ட போது அவர்களை கஃன் செய்வதற்காக வேண்டி ஆடைகளை கொண்டு நாங்கள் மறைத்தோம். எப்படி இருந்தது தெரியுமா? தலையை மறைத்தால் கால் தெரிகிறது, காலை மறைத்தால் தலை தெரிகிறது. அவ்வளவுதான் அவர்களுக்கான கஃன் துணி இருந்தது. பிறகு அங்கே இருக்கக்கூடிய செடிகளை எடுத்துக்கொண்டு அவருடைய கால்களை மறைத்து நாங்கள் அடக்கம் செய்தோம். அவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்ததற்கு பின்னால் எங்களுடைய ரப்பு எங்களுக்கு இப்படி ஒரு நன்மையை தந்திருக்கிறானே, இவ்வளவு பெரிய சுகபோகத்தை தந்திருக்கிறான். ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹ் இந்த உலகத்திலேயே அதிகமான நிஅமத்துகளை அனுபவித்தவர்களை பார்த்து உங்களுக்கான பாக்கியங்கள், உங்களுக்கான நன்மைகள் உலகத்திலேயே தரப்பட்டு விட்டது என்று சொல்லுவானே, அந்த கூட்டத்தில் நான் ஆகிவிடுவேனோ என்று பயப்படுகிறேன் என்று அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னால சாப்பாடு இருக்கு, சுகமான சாப்பாடு, சுவையான உணவுகள் இருக்கும் போதும் அந்த ரப்பை நினைத்தார்கள் அல்லவா, அந்த நினைவு கூறுதல் நமக்கு வேண்டும். கஷ்டமான நேரத்தில் மட்டுமல்ல இறைவனை நினைத்து பார்ப்பது, துக்கமான நேரத்திலும் ரப்பை நினைத்து பார்க்க வேண்டும். அவன்தான் உண்மையான முஃமின். ஒரு முஃமினுக்கு கஷ்டம் வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும், ஒரு முஃமினுக்கு இன்பம் வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவான். அப்படி அவன் அல்லாஹ்வை புகழ்ந்து எல்லா நேரங்களிலும் ரப்பை நினைத்து வாழும் போது அவன் புறத்தில் இருக்கக்கூடிய அதிகமான நிஅமத்துகளை இன்னும் அல்லாஹ் தருவான். குர்ஆன் நம்மை பார்த்து ஒரு தகவலை சொல்லும். ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானுலகில் அவர்களுடைய படை பட்டாளங்களோடு சென்று கொண்டிருக்கும் போது ஒரு எறும்பு அவர்கள் வருவதை பார்த்தவுடன் பேசியதல்லவா, குர்ஆன் சொல்லுகிறது அல்லவா, சுலைமானுடைய பட்டாளம் வருகிறது, நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்குள்ளாக போய் புகுந்து கொள்ளுங்கள் என்ற போது ஃபதபஸ்ஸம லாஹிதன் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த எறும்பினுடைய பேச்சை கேட்டு சிரித்தார்களாம். சிரித்துவிட்டு அந்த நேரத்தில் அகங்காரம் கொள்ளாமல் இவ்வளவு பெரிய ஆடம்பரத்தையும் இவ்வளவு பெரிய செல்வத்தையும் பெற்றிருக்கிறோம் என்கிற அகத்தை ஏற்படாமல் அதாவது சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை, யா ரப் அவ்ஸினி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய, யா அல்லாஹ் எனக்கு நீ வழங்கி இருக்கக்கூடிய இந்த நிஅமத்திற்காக வேண்டி நான் எப்போதும் உனக்கு சுக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி ஒரு எறும்பு அவர்களை பார்த்து பேசிய போது அவர்கள் உடனே நினைத்தது, ரப்பை எனக்கு நீ இப்படி ஒரு நியாமத்தை தந்தாய் அல்லவா ரஹ்மானே, இதற்காக வேண்டி உனக்கு நான் சுக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். வஅன்ன அமல ஸாலிஹன் தர்லாஹ், ரஹ்மானே நீ பொருந்திக் கொண்ட நல்ல அமல்களை நான் புரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அதற்கு சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவை குர்ஆன் சொல்லுகிறது. நபிமார்களும் சரி, சஹாபாக்களும் சரி, அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்த நல்லடியார்களும் சரி, எல்லா நேரத்திலையும் ரப்பை நினைத்து வாழ்ந்தார். ரப்ப நினைக்காம வாழ்ந்தா என்ன நடக்கும்? அல்லாஹ்வை நினைத்து வாழும் போது இறைவன் அவன் புறத்தில் உள்ள நன்மைகளை நமக்கு தருவான். அதே நேரத்தில் ரப்பை நினைக்காமல் வாழ்ந்தால் நமக்கான அழிவை இந்த உலகத்தில் நாமே தேடிக் கொள்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை பார்க்க முடியும். மக்கள் அழிக்கப்படுவதில்லை. எதுவரை தெரியுமா? அவனை அழிக்கப்படுவதற்கான காரணத்தை அவன் உருவாக்குவது வரையிலே அல்லாஹ் அவனை அழிப்பதில்லை. நாம் அழிக்கப்படுகிறோம் என்று சொன்னால்
நமக்கான அதற்கான காரணத்தை நாம் உருவாக்காமல் அல்லாஹ் நம்மை அழிப்பதில்லை. குர்ஆன் தான் சொல்லுகிறது, சபவு என்கிற ஒரு கூட்டத்தை அல்லாஹ் அழித்தான். எப்படி அழித்தான்? குர்ஆன் சொல்லுகிறது, அரிம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அல்லாஹ் பெரிய ஒரு வெள்ள பிரளயத்தை ஏற்படுத்தி, அரிம் என்று சொல்லப்படுகிற வெள்ளத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய மிகப்பெரிய சுவர், அந்த சுவரை அல்லாஹ் உடைத்து அதிலிருந்து ஏற்பட்ட வெள்ள பிரளயத்தினால் மிகப்பெரிய ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் அழித்தார். என்ன காரணம்? அந்த சமுதாயத்தை பற்றி குர்ஆன் பேசுகிறது, லகத் கான லிஸபஇன் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயத்துன் ஜன்னத்தைன் அன் யமீனின் வ ஷிமாலின். அந்த மக்களுக்கு அல்லாஹ் செழிப்பான தோட்டங்களை கொடுத்திருந்தார். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் நல்ல காய்த்து செழித்து நிற்கக்கூடிய தோட்டத்தை அல்லாஹ் கொடுத்த போது அந்த மக்கள் அகங்காரத்தோடு பேசினார்கள். அகங்காரத்தோடு ரப்புக்கு நன்றி செலுத்தாமல் பேசியதினால் அல்லாஹ் அந்த சமுதாயத்தை அழித்தது. எப்படி? அரிம் என்று சொல்லப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை, அதை தண்ணீரை தடுத்து நிற்கக்கூடியதை அப்படியே இடித்து அந்த சமுதாயம் தண்ணீரால் அழிக்கப்பட்டது. இப்படி எத்தனையோ வரலாறுகளை முன்னால் சொல்லி செல்லலாம். அப்படியானால் ஒரு சமுதாயம் அழிக்கப்படுவது அந்த சமுதாயம் செய்கிற பாவத்தினால் என்று சொன்னால் நிச்சயமாக அது மிகை அல்ல. அந்த சமுதாயமே பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சமுதாயத்தில் ஒருவன் பாவம் செய்தாலும் அல்லாஹ் அந்த சமுதாயத்தை அழிப்பான். இன்னைக்கு வயநாட்டுல இவ்வளவு பெரிய துயரம் ஏற்பட்டிருக்கு, இவ்வளவு பெரிய பேரிடர் ஏற்பட்டிருக்கிறது என்றெல்லாம் பேசக்கூடிய நாம் அங்கிருந்து வரக்கூடிய காணொளிகளை அதை பார்த்து பரிதாபப்பட்டு அவர்களுக்காக வேண்டி துஆ செய்கிறோம், அல்லது அதை பார்த்து விட்டு அடுத்தவர்களுக்கு அதை பரப்பி இப்படி ஒரு மிகப்பெரிய துயரில் அவர்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் அங்கலாய்த்துக் கொள்கிறோம். எத்தனை பேர்கள், எத்தனை காணொளிகளை எத்தனையோ பேர்களுக்கு அனுப்பிய எத்தனையோ பேர்கள் இன்றைக்கு சுபூ தொழுதிருப்போமா? சுபூ தொழுதிருப்போமா? அல்லது ரப்பை நினைத்து காலையிலிருந்து இதுவரையிலையும் ஒரு இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லியிருப்போமா? அல்லது அந்த ரப்பை நினைத்து வியாபாரத்தினுடைய கொடுக்கல் வாங்கலில் இன்று சுபுகிலிருந்து இல்லை, அந்த வெள்ள பிரளயம் இல்லை, மிகப்பெரிய ஆபத்தை கொடுத்த அந்த வயநாடை நினைத்து அந்த நேரத்திலிருந்து இதுவரையிலையும் எத்தனை பேர்கள் நாம் செய்த பாவத்தை நினைத்து வருந்திருப்போம்? எத்தனை பேர்கள் அதிலிருந்து இதுவரையிலையும் ஒரு நேர தொழுகையை கலாலாக்காமல் தொழுதிருப்போம்? எத்தனை பேர்கள் அதிலிருந்து இதுவரையிலையும் எதுவெல்லாம் தடுக்கப்பட்டதோ அதையெல்லாம் தவிர்த்து வாழ வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் உள்ளத்தில் ஏற்படுத்தியிருப்போம். அதெல்லாம் வராத வரையிலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல மக்கள் நிச்சயமாக அழிக்கப்படுவதெல்லாம் அவன் அந்த அழிவுக்கான காரணத்தை ஏற்படுத்தாமல் அல்லாஹ் அழிப்பதில்லை. அருமையான சகோதரர்களே, ஒரு காணொளி வருது, உடனே அதை அடுத்தவர்களுக்கு அனுப்புவதனால் எந்த ஃபாயிதாவும் இல்லை. குர்ஆன் சொல்லுவதை போல ஒரு சோதனையை அல்லாஹ் தருகிற பொழுது அதை நினைத்து ரப்பை நினைத்து அவனுக்கு சுக்ரு செய்து அவன் வழங்கியதை நினைத்து சுக்ரு செய்து அவனுடைய தண்டனையை நினைத்து பயந்து வாழ்கிறோம் அல்லவா? அதுதான் அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரயோஜனம். குர்ஆன் சொல்லுகிற நிறைய செய்திகளை பார்க்க முடியும். அவலா யரூன அன்னஹும் யுஃதனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன். முனாஃபிக்குகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், ஒவ்வொரு ஆண்டுகளும் அவர்கள் ஒரு தடவை அல்லது இரு தடவை அவர்கள் சோதனை செய்யப்படுகிறார்கள். அப்படி சோதிக்கப்பட்டதற்கு பின்னாலும் கூட ரப்பை நினைத்து அவர்கள் பாவ மன்னிப்பு தேடவில்லை, அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லை என்று அன்னைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் முனாஃபிக்குகளை பார்த்து சொன்ன ஆயத்தாக இருந்தாலும் இன்னைக்கு நமக்கு இந்த ஆயத்து பொருந்துகிறதோ என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு இருக்கிறது. அல்லாஹ்வை பயந்து வாழாமல் ரப்பை நினைத்து வாழாமல் இருக்கிற பொழுது ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் அழிக்கிறான் என்றால் அந்த சமுதாயத்தில் எல்லோரும் பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஒருத்தர் பாவம் செஞ்சாலும் போதும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை அழிக்கிறானே, ஒரு சமுதாயம் பாவம் செய்யும் போது அந்த சமுதாயத்தை அழிக்கிறானே, இது என்ன காரணம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அங்கே அமா ஃபீஹிமுஸ் ஸாலிஹூன், நல்லவங்க இருந்தாலும் அழிக்கப்படுவார்கள். இன்னைக்கு வயநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பாவிகள் என்று சொல்லுவார்கள். நல்லவர்கள் இருந்தாலும் அந்த சமுதாயத்தில் ஒருவன் பாவம் செய்வான்.
தொடர்ந்து இருந்தால் அந்த சமுதாயம் அழிக்கப்படும். அந்த நல்லவன் அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய பாவத்திற்காக வேண்டி வருந்தி அவன் விமோசனத்தை பெற்று விடுவான். இந்த பாவி அவனுடைய பாவத்தின் காரணமாக தண்டிக்கப்படுவான் என்பதை குர்ஆன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். எத்தனை பச்சிள குழந்தை ஒரு பொம்பளை சொல்லுது, நான் அப்படியே கட்டில படுத்து கிடக்கும் போது திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது. நான் என்னுடைய பிள்ளையை அப்படியே அணைச்சு பிடிச்சுக்கிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு பின்னால அப்படியே சவுரி இடிந்து என் மேல விழுந்த போது நாங்க அங்கேயா சிதறி போனோம். அப்போ என் குழந்தைய நான் கையில பிடிச்சிருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு பின்னால என் குழந்தை என்னுடைய கையை விட்டு நீங்கி போறேன். இன்னைக்கு நான் மட்டும்தான் உசுரோட இருக்கு. இந்த சோதனை நமக்கு வரக்கூடாதா? நமக்கு என்ன வருவதற்கு என்ன தாமதமா? கடல் பகுதியில் வாழவில்லை, மலை பகுதியில் வாழவில்லை, பூகம்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. எதெல்லாம் பேசிய நமக்கு அல்லாஹ் ஒகியை கொண்டு ஒரு பாடத்தை தந்தார். திருந்தனோமா? இல்லை. அருமையான சகோதரர்களே, இதே பள்ளி வாசலில் சுபுகுக்கு 3 சப்புகள் தான் இருக்கும் வெள்ளிக்கிழமை. மற்ற நாட்களில் பார்த்தால் 2 சப்பு. வீடியோக்களையும் காணொளிகளையும் மற்ற விஷயங்களை எல்லாம் ஷேர் செய்கிறனா பள்ளிவாசலை நோக்கி ஏன் படையெடுக்காம இருக்கும்? இந்த சோதனை நமக்கு வரக்கூடாதா? மகாதல்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரப்பை மறந்து வாழுகிற யாராக இருந்தாலும் சரிதான் அல்லாஹ் இந்த சோதனை தருவார். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்தில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்ட போது மக்கள் எல்லாம் திரண்டு வந்து மூசா நபியிடத்தில் சொல்லுவார்கள், யா நபி அல்லாஹ், கடுமையான வறட்சியில் இருக்கிறோம், கடுமையான சோதனையில் இருக்கிறோம், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள் என்ற போது மூசா நபி அந்த மக்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு மிகப்பெரிய ஒரு விரிந்த பூமியில் போய் நிற்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பார்கள், யா அல்லாஹ், இந்த மக்களுக்கு நீ மழையை கொடு. பச்சிளம் குழந்தைகள் இருக்கிறார்கள், கால்நடைகள் இருக்கிறது, வயோதிகள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள். ரஹ்மானே, மழையை கொடு என்ற போது அல்லாஹ் எந்த பதிலையுமே சொல்லல. மூசா நபி திரும்ப கேட்பாங்க, யா அல்லாஹ், ஏன் மழை வரல? அல்லாஹ் சொல்லுவார், இந்த கூட்டத்துல ஒரே ஒருத்தர் இருக்கிறான், பெரிய பாரு ஒருத்தர் இருக்கிறான். சுமார் 70,000 பேர்களை கொண்ட கூட்டம் என்று ரிவாயத்துகளை பார்க்க முடியும். 70,000 பேர் கொண்ட மக்களை அழைத்துக் கொண்டு ஒரு பெரிய பூமியிலே நிற்கிறார்கள். ஒரே ஒருத்தன் தொடர்ந்து பாவம் செஞ்சுட்டே இருப்பதனால் அல்லாஹ் மழை இறக்கவில்லைங்கிறான். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்ப கேட்பார்கள், இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பாவி யாரு? இங்கிருந்து வெளியே போன்னு சொன்ன போது அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்பி, யா அல்லாஹ், இதுவரையிலையும் பாவம் செஞ்சு என்னை வெளியில காட்டல, என்னை கேவலப்படுத்தவில்லை, என்னை போது கேவலப்படுத்தி விடாது என்று அழுது புலம்பிய போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய பாவத்தை மன்னித்து மழை இறக்கினார். அருமையானவர்கள், அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாவம் செய்கிற மக்கள் அது கூட்டம் நிறைய இருக்க வேண்டிய என்ற தேவையில்லை, ஏராளமான பேர்கள் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஒருத்தன் பாவியாக இருந்தாலும் அல்லாஹ் இந்த சமுதாயத்தை அழிப்பதற்கு அது காரணமாக அமைந்துவிடும். எனவே அருமையான சகோதரர்களே, வெறுமனே வயநாடு இப்படி ஒரு மிகப்பெரிய துரந்தத்திற்கு, மிகப்பெரிய கைசேதத்திற்கு, மிகப்பெரிய அழிவிற்கு காரணமாகிவிட்டது என்று பேசியோ அல்லது அதை மற்றவர்களுக்கு அந்த கவலையை சொல்லியோ எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர்கள் மூலமாக நாம் பெற வேண்டியது, நமக்கும் இப்படி ஒரு சோதனை வந்து விடலாம், அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து விடக் கூடாது, ரப்பை நினைத்து வாழ வேண்டும், எல்லா நேரங்களிலும் அவனுக்கு நன்றி செலுத்தி வாழ வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை அதிலிருந்து நாம் பெற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி ஒரு பாடத்தை பெற்று அவனுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி புரிவானாக. நம்மை படைத்தது அவனை வணங்குவதற்கு தான். மா ഖലഖத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், என்னை வணங்குவதற்காகத்தான் படைச்சிருக்கேன் சொல்றோம், என்னை வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கிறேன் என்கிற போது அருமையானவர்களே, பள்ளிவாசலுடைய சஃப்புகள் எல்லாம் காலியாக கிடக்கு. நம்ம ஊரை மட்டும் நான் சொல்லல, எல்லா இடங்களையும் சொல்லுகிறேன், பள்ளிவாசலுடைய சஃப்புகள் எல்லாம் காலியாக இருக்கு. ஒருவேளை இப்படியும் நினைக்கிறான், நமக்கு தொழுவதற்கான வாய்ப்பு அல்லாஹ் தராம இருக்கிறானோ, நம்ம தொழ போகாம இல்லை, நம்ம தொழ போகாம ஒண்ணு இல்லை, ரப்பு இன்னும் நம்ம தொழ போனதுக்கு அவன் நினைக்காம இருக்கிறானோ, அவருடைய அருள் பெற்றவர்கள் கூட்டத்தில் நம்ம இல்லையோ, அந்த லிஸ்ட்ல நம்ம பேர் இல்லையோங்கிற எண்ணம் வரும். ஒரு ஊர்ல ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கு, கல்யாணம் நடக்குது, பால்காட்சி நடக்குது, நம்மளை அழைக்கிறதுன்னு என்ன சொல்லுவோம், அவன் என்ன கூடல பத்தியா, அவன் லிஸ்ட்ல நானும் உண்டு என்ன கூடல, வருத்தப்படுவோமா? அந்த வருத்தம் வேணும். பள்ளியை பார்த்து தொழுகிற எண்ணம் நமக்கு வரலன்னா ரப்பு அந்த லிஸ்ட நம்மளை சேர்க்கலங்கிற எண்ணம் வேணும்.
இல்லாம நான் தொழ போக மாட்டேன் என்ற ஒரு மகந்தையான பேச்சோ அல்லது எனக்கு அதெல்லாம் தேவையில்லை என்கிற ஒரு மகந்தையான எண்ணமோ நமக்கு வேண்டாம். நம்ம இன்னும் அந்த லிஸ்ட்ல வரலன்னு நினைக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை தொழுது வணங்கி வழிபட்டு வாழக்கூடிய நல்லவர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தல் புரிவானாக. அழிவில் சிக்கிக் கொண்ட அந்த மக்களுக்கு அல்லாஹ் நல்ல சபரன் ஜமீலா அழகிய பொறுமையை கொடுப்பானாக, நல்ல பகரத்தை கொடுப்பானாக. தாய் இழந்து வாழ்கிற அந்த மக்களுக்கு அல்லாஹ் நல்ல வழிகாட்டுதலை நல்ல முன்னேற்றங்களை அல்லாஹ் கொடுத்தல் புரிவானாக. அந்த ஊருக்கு அல்லாஹ் நிம்மதியையும் சலாமத்தையும் கொடுத்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.